welcome to my channel G.M.P. Today in the video என்ன draw பண்ண போறோம் அப்படினா ஒரு கியூட்டான லைன் எப்படி draw பண்றதுன்னு பார்க்கலாம். Okay, first என்ன பண்றேன் அப்படினா என்னோட பேப்பர் இப்படி வெர்டிகலா வெச்சிட்டேன். And next பேப்பருக்கு சென்டர்ல என்ன பண்றேன் அப்படினா டாப் போர்ஷன்ல ஒரு curvy line ஸ்மாலா draw பண்றேன். And left side portion and right side portion என்ன பண்றேன் அப்படினா இப்போ right sideல ஒரு small semicircle and அதுக்குள்ள again small circle draw பண்றேன். So right side பண்ண மாதிரியே then left sideம் top portionல smaller one semicircle and centerல ஒரு circle smaller draw பண்ணிட்டேன். And இந்த left sideல இருந்து and right side portionக்கு left sideல இருந்து and right sideக்கு என்ன பண்றேன் இப்படி curvy-ஆ left side draw பண்ணிட்டேன் and down portion கொஞ்சம் flat-ஆ draw பண்றேன். And இத right side portion இயருக்கு same curvy-ஆ join பண்றேன் like this. And next என்ன பண்ணனும்னா இந்த ஃபேஸ்க்கு சென்டர் இந்த ஃபேஸ்க்கு சென்டர் போர்ஷன்ல ஒரு ஓவல் draw பண்றேன் nose portion ஓவல் draw பண்ணிட்டு and next அந்த நோஸ்க்கு டவுன்ல ஒரு straight line and left sideல ஒரு curvy line and right sideல ஒரு curvy line இப்போ 3 ஷேப்ல draw பண்ணனும். And next என்ன பண்றேன்னா இந்த ஓவலுக்கு டாப் போர்ஷன் லெஃப்ட் சைடுல ஒரு small circle and right sideலயும் small circle and circleக்கு மேல ஒரு flat ஒரு small curvy line and right sideலயும் small line draw பண்றேன். And highlightக்கு small circle left side and right side. Then இப்போ face draw பண்ணிட்டோம். இப்போ left side portion என்ன பண்றேன்னா இந்த நோஸ்க்கு சென்டர்ல left side cornerல face corner to curvy line and left side and right side. And next இப்போ என்ன பண்றேன் அப்படினா face draw பண்ணிட்டோம் and faceக்கு மேல இந்த earக்கு சென்டர்ல இந்த மாதிரி curvy line வந்து earக்கு join பண்றேன் like this and same இதே மாதிரி left sideக்கும் இந்த சென்டர்ல இருந்து and curvy-ஆ and right side ear left side earக்கு join பண்றேன். இப்போ டாப் portion finish பண்ணிட்டோம் and இப்போ இந்த ஃபேஸ்க்கு டவுன் portion என்ன பண்றேன் அப்படினா இந்த portion like V ஷேப்ல curvy-ஆ பண்றேன் and சென்டர்ல பண்ணிட்டு then இது என்ன பண்றோம் அப்படினா left side இந்த டாப் portionக்கு join பண்ணனும் and right sideல இருந்து and right side டாப் portionக்கு join பண்ணனும். இப்போ இந்த ear portionல இருந்து மாதிரி curvy-ஆ lines நான் பண்றேன் like zigzag typeல and பண்ணிட்டு and down portionக்கு join பண்றேன். So இதே மாதிரி right sideலயும் increase பண்றேன் டாப் போர்ஷனுக்கு increase பண்றேன் டாப் இயருக்கு join பண்றேன். இப்போ லைனோட ஃபேஸ் draw பண்ணிட்டு and next body portionக்கு என்ன பண்றேன் அப்படினா இந்த வீக்கு லெஃப்ட் சைடு கொஞ்சம் லைட்டா மார்க் பண்ணிட்டு and ரைட் சைடுக்கு இங்க லைட்டா மார்க் பண்ணிட்டு and லெஃப்ட் சைடு டாப்ல இருந்து one curvy line increase பண்றேன் like this and ரைட் சைடும் டாப் போர்ஷன்ல இருந்து and down போர்ஷனுக்கு டவுன்ல increase பண்றேன். two curvy line பண்ணிட்டோம்னா then லெஃப்ட் சைடுல இருந்து and ரைட் சைடு கொஞ்சம் ஃப்ளாட்டா ஒரு horizontal line and same இதே மாதிரி ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுக்கு ஒரு ஃப்ளாட்டா ஒரு horizontal line and உள்ள லெஃப்ட் சைடு portion ஒரு slanting line and ரைட் சைடும் slanting line draw பண்ணிட்டோம். and இப்போ hand portionக்கு என்ன பண்றேன் அப்படினா ஓகே இப்போ நான் இந்த portionக்கு என்ன பண்றேன் அப்படினா ஒரு ஓவல் draw பண்றேன் and ஓவல்க்குள்ள ஒரு U and இது ஓவலா சேஞ்ச் பண்றேன் and அந்த ஓவல்க்குள்ள ஒரு U. இப்போ இந்த portion finish பண்ணிட்டோம். then இதுக்கு சென்டர்ல என்ன பண்றேன் join பண்ணிக்கிறேன் ஒரு horizontal line and next இந்த portionக்கு மேல ஒரு curvy line பண்ணிட்டு and இந்த portionல horizontally draw பண்றேன் and next top portionல இருந்து நீங்க கொஞ்சம் curvy-ஆ join பண்ணனும். சேம் இதே மாதிரி first right side ஒரு top portionல curvy line and கொஞ்சம் curvy-ஆ right side portion increase பண்றேன் and இதுக்கு கொஞ்சம் flat-ஆ join பண்றேன். next என்ன பண்ணனும்னா இங்க கொஞ்சம் ஓவல் small ஓவல் draw பண்ணிட்டு left side portion ஒரு curvy line draw பண்றேன். சேம் இதே மாதிரி right side portionம் ஒரு ஓவல் draw பண்ணிட்டு and right side portion ஒரு curvy line. இப்போ next body draw பண்ணிட்டோம் and next tail portion. இப்போ இந்த legக்கு left sideல இருந்து என்ன பண்றேன் அப்படினா கொஞ்சம் curvy-ஆ right side portion increase பண்றேன் and அது கொஞ்சம் bend பண்ணிட்டு and down portion then வர width increase பண்ணனும் and இந்த legக்கு join பண்றேன். and top portion வந்து என்ன பண்றேன்னா வாட்டர் drop மாதிரி கொஞ்சம் curvy line
and leaf மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன் லைக் திஸ். அண்ட் உள்ள ஒரு 2 லைன்ஸ். இப்போது லைன் ட்ரா பண்ணிட்டோம். தென் லைனுக்கு கீழேருந்து லேண்ட் போர்ஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஹேண்ட்லேருந்து கிராஸஸ் லைக் வி ஷேப் யூஸ் பண்ணி பிக் சைஸில் ஸ்மால் அண்ட் ஸ்மாலாக யூஸ் பண்ணி ஃப்ளாட்டாக ஒரு லைன் பண்ணிட்டேன். தென் இதே மாதிரி ரைட் சைடும் வி அண்ட் அகெயின் ஸ்மால் வி அகெயின் ஸ்மாலாக பண்ணிட்டு அண்ட் ஃப்ளாட்டாக ஒரு லைன். ஓகே, டுடே ஸ்மாலாக ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஈஸியாக லைன் ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.